உலக புகழ்பெற்ற மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் சீரிய காளைகளை மாடுபிடி வீரர்கள் உற்சாகத்துடன் பாய்ந்து பிடித்தனர். தைப்பொங்கல் திருநாளை ஒட்டி மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி முனியாண்டி திடலில் உள்ள நிரந்தர வாடிவாசலில் தொடங்கியது. மாவட்ட ஆட்சியர் தலைமையில் மாடுபிடி வீரர்கள் உறுதிமொழி ஏற்க தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து துவக்கி வைத்தார். தொடர்ந்து ஜல்லிக்கட்டு போட்டியில் 1000க்கும் மேற்பட்ட காளைகள் 700க்கும் மேற்பட்ட காளையர்கள் பங்கேற்க பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாடிவாசலில் இருந்து சீரிய காளைகளை மாடுபிடி வீரர்கள் பாய்ந்து பிடித்ததைக் கண்டு பார்வையாளர்கள் உற்சாகத்துடன் ஆரவாரம் செய்தனர். போட்டியில் பங்கேற்க தமிழகத்தில் மதுரை, தேனி, திண்டுக்கல், திருச்சி, கோவை, கரூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் காளைகள் பங்கேற்றனர். மேலும் பாதுகாப்பு பணிக்காக மாவட்ட எஸ்பி டோங்கரே தலைமையில் 1500 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்த போட்டியை அமைச்சர் உதயநிதி உள்ளிட்ட அதிகாரிகளும், கோபிநாத், சூரி உள்ளிட்ட பிரபலங்களும் திரளாக கண்டுகளித்தனர். அழகான மாடு, அழகான வீரன்யா, எங்கெங்கயோ போறானியா, விடலையா, அழகான மாடியா, மாடு வீரன் வெற்றி பெற்றார். அழகு அழகு விடல, ஆளை பார்த்து வரட்டுதியா, ஆளை பார்த்து வரட்டுதியா, பிடியா ஒரு ஆள் பிடி, ஒரு ஆள் தொட்டு பாரு, அழகுடா, தொட்டு பாப்பா, அழகா சுத்துதியா, சூப்பர் சூப்பர்யா, சூப்பர்யா, அழகா மாடு சூப்பர், மாடு சூப்பர், பாப்பி சொல்ல பிடிப்பா, ஒரு ஆள் பிடி, சூப்பரா தவி போச்சியா, சூப்பரா வச்சியா, மாட்டுக்காரர் வாங்கிட்டு போ, ஒரு ஆள் அழகு விட்டுறாதா, அழகுடா அழகுடா சாமி, வீரன் வெற்றி பெற்றார். ஒரு ஆள் பிடி, சூப்பர் மாடியா, எங்க ஒரு ஆள் பிடி வைப்பான், ஒரு ஆள் பிடி, தொட்டு பாரு, ஒரு ஆள் சூப்பரியா, அழகு அழகு மாடு விளையாடுது, பிடி ஒரு ஆள் பிடி, சூப்பரியா, சூப்பரியா மாடு, அழகு அழகு அழகுடாடா, சூப்பர்ப்பா, சூப்பர், அழகுடா தம்பி, அழகுடா, விட்டுறாத இறுக்கி பிடி, அழகா சூப்பரா, வீரன் வெற்றி. ஒரு ஆள் அழகு அழகு அழகுடா தம்பி, சூப்பரா, சூப்பர் சூப்பர், மாடுபிடி வெற்றி பெற்றார். சூப்பரியா, நல்லா குத்துதியா. தொடர்ந்து அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் 22 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாடுபிடி வீரர்கள் 23 பேர், மாட்டின் உரிமையாளர்கள் 6 பேர், காவலர்கள் 3 பேர், பார்வையாளர்கள் 6 பேர், ஆம்புலன்ஸ் உதவியாளர் ஒருவர் உள்ளிட்ட 39 பேர் காளை முட்டியதில் காயமடைந்ததாக கூறப்பட்டுள்ளது. தொடர்ந்து பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்புடன் நடைபெற்று வருகிறது. அடுத்த மாடு கே புதுப்பட்டி சிந்தாமணி வகையறா மாடு. அடுத்த மாடுகளை கழட்டுங்கப்பா. ஏஆர்எஸ் ஸ்டீல் வழங்கக்கூடிய ஒரு சைக்கிள், என்ன மாடை கழட்டுங்க. காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு முக்கிய வேண்டுகோள், மாடுடன் வரும் உரிமையாளர்கள் 2 மட்டும் அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சார், காவல்துறை அதிகாரிகளுக்கும் ஒரு முக்கிய வேண்டுகோள், மாட்டுடன் உரிமையாளர்கள் 2 மட்டும் அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். நிறைய பேர் வேணா, 2 பேர் மட்டும் அனுப்புங்க. மாட்டு உரிமையாளர்கள் 2 பேர் மட்டும் கூட அனுப்புங்க. கே புதுப்பட்டி சிந்தாமணி வகையறா மாடு. இந்த மாடை வந்து உட்கார வச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் இழுக்கிறாங்க. ஒரு ஆள் அடுத்த மாடு சூப்பர், மாடு வெற்றி பெற்றது. உலக புகழ்பெற்ற மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை நடிகர் அருண் விஜய் நேரில் வந்து கண்டுகளித்தார். தொடர்ந்து நமது வேந்தர் தொலைக்காட்சிக்கு அளித்த சிறப்பு பேட்டியை தற்போது காணலாம். முதல் தடவை நம்ம தமிழர்கள் விளையாட்டான ஜல்லிக்கட்டு பார்க்க நேராக வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை. அதுவும் மதுரையில் நடக்கிற ஜல்லிக்கட்டுனா அதுக்கு தனி சிறப்பு உண்டு. இங்கே அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுனா பயங்கர சந்தோஷமாக இருக்கேன் முதல் தடவை பார்க்குறதுல. அண்ட் அரசாங்கம் அவ்வளோ அழகாக இதை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லா வீரர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா இது வந்து சாதாரண விளையாட்டு இல்லை, இது வந்து வீர விளையாட்டு. உயிரை பணையை வச்சு அங்கே வந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு நேராக பார்க்குறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு மொமெண்ட்டு நான் நினைக்கிறேன். மிஷன் திரைப்பட ப்ரமோஷனுக்காக மதுரை வந்திருந்த இயக்குனர் ஏஎல் விஜய் உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை நேரில் கண்டுகளித்தார். அதனைத் தொடர்ந்து நமது வேந்தர் தொலைக்காட்சிக்கு அளித்த சிறப்பு பேட்டியை தற்போது காணலாம். ஜல்லிக்கட்டு அது அலங்காநல்லூர் உலக புகழ் பெற்றது. அதை பார்க்கறதுக்கு ரொம்ப வந்துறதே பெருமையாக இருக்குது எனக்கு. நம்ம தமிழ்நாட்டோட பெருமை, பாரம்பரியம். மிஷன் ப்ரமோஷனுக்காக மதுரை வந்தோம். இந்த மாதிரி வாய்ப்பு தரக்கூடாது, இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி தரக்கூடாதுன்னு நான் வந்திருக்கேன். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன். எதிர்காலத்தில் இந்த கதையை வச்சு மையமாக வச்சு படம் பண்ண ரொம்ப ஆசையாக இருக்குது. வாடிவாசல் வருது, இப்போது சூர்யா சார் வெற்றிமாறன் பண்ணுறாங்க. எனக்கும் இதை பற்றி ஆய்வு பண்ணி ப்ராப்பராக பண்ணணும் ஆசை இருக்குது.
அது வெற்றிமாறன் சார் படம் ஒரு துவக்கமாக இருக்கும்னு நம்புகிறேன்.